இந்த கிறிஸ்மஸ்க்கு முட்டை சேர்க்காம நல்ல சாஃப்டான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முட்டை சேர்த்து செய்கிற ப்ளம் கேக் ரெசிபியும் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளம் கேக் செய்கிறதுக்கு சர்க்கரையை ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸர் ஜாரில் 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டையை 2ஆக உடைச்சி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸான பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். ப்ளம் கேக்குக்கு அந்த கலர் கொடுக்கறதே கேரமல் சிரப் தான். ஸோ கேரமல் சிரப் பண்ணுறதுக்கு பேனில் 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன். ப்ரௌன் சுகர் இந்த அளவுக்கு நல்ல கலர் மாறி வந்ததும் இது கூடவே 1/2 கப் நல்ல சூடான ஆரஞ்சோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடும் போது கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி போயிடும். ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து இந்த மாதிரி செய்ய வேணாம்னு நினச்சிங்கன்னா ஓவர் நைட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கட் பண்ண செரி, கருப்பு திராட்சை, டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் பாதாமோ வால்நட்டோ கட் பண்ணி சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் வெள்ளரி விதை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். போதும். நம்ம இன்னைக்கு முட்டை சேர்க்காம தான் இந்த கேக் செய்ய போகிறோம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்துருக்கேன். 1/4 கப் நல்ல கெட்டியான புது தயிரை எடுத்துக்கோங்க. கூடவே பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்க சர்க்கரை சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா ஆரஞ்சு ஜூஸில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸை இதோட சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த மெஷர்மெண்ட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைமாக கேக் செய்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பர்ஃபெக்டான ப்ளம் கேக் கிடைக்கும். அடுத்து சல்லடையில் 1/2 கப் மைதா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன டின்னில் தான் செய்ய போகிறேன், அதனால் குவான்டிட்டி கம்மியாக எடுத்திருக்கேன். மாவு சேர்த்துட்டு லேசாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தால் போதும், ரொம்ப அடித்து கலக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 6 இன்ச் ரவுண்டு டின் எடுக்கிறீங்கன்னா இது அப்படியே டபுளாக செஞ்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் இன்னைக்கு இந்த சின்ன ரெக்டாங்குலர் ட்ரேல தான் செய்ய போகிறேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேக் மாவு செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போதே எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் வேக வைக்க போகிறோமோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும். கேக் மாவை சேர்த்துட்டு ஒரு 2-3 டைம் நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கேக்கை கடாயில் தான் வச்சு பேக் பண்ண போகிறேன். கடாயை ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்தி எடுத்துருக்கேன். இதில் இப்போ நம்ம கேக் ட்ரேவை சேர்த்துடலாம். நான் எடுத்த கேக் ட்ரே கடாயோட ஒட்டலை, அதனால நான் ஸ்டாண்ட் எதுவும் வைக்கலை. நீங்கள் ரவுண்டு டின் யூஸ் பண்ணுறீங்கன்னா அடியில் ஸ்டாண்ட் வச்சுட்டு மேலே கேக் மாவை வச்சுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 25 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோன்னா நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆகிடும். 6 இன்ச் ரவுண்டு டின்னில் செய்கிறதா இருந்தால் 40 நிமிஷம் கிட்ட ஆகும். நம்ம எடுக்கிற பாத்திரத்தை பொறுத்து டைம் மாறும். சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா ஓரத்தை லேசாக எடுத்து விட்டுட்டு நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இதை ரெக்டாங்குலர் பீசஸாக கட் பண்ணி சர்வ் பண்ண போகிறேன். இந்த எக்லெஸ் ப்ளம் கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.